शिवाय नमः ओम शक्तियाय नमः ओम नमः शिवाय नमः ओम शक्तियाय नमः आदि नाளைகளில் அசுர குருவாகிய சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவனை அழைத்து காசி முனிவரை கூடிவர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார்.
இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தள்ள வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீ புலம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் அங்கே உலகம் அடியன பதறித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவசேனாதிபதி என்றும் ஏற்பட்டு சூரபதுமனை இருகூறாக பிளந்து ஒருவரும் மயில் வாகனமாகவும் மற்றொருவரும் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கழுகாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வீணாகன பிரிய இசை மாமுனிவரின் இனிய கானம் காத்திருப்போம் மன்னவருக்காக. குண்டத்திலே மண்டத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக, அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக பொருளாக. என்பழனி குண்டத்திலே மண்டத்திலே முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக, முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக, முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முன்னாக நின்றவன் தான் முருகாக. இவன் தோன்றாமல் தோன்றுகின்றான் அருளாக பொருளாக. என்பழனி குன்றத்திலே தென்றலும் மன்றத்திலே ஆதி முதலாந்தவரை ஆதிவிட்ட மனிதருக்கு, ஆதி முதலாந்தவரை ஆதிவிட்ட மனிதருக்கு, ஆதி முதலாந்தவரை ஆதிவிட்ட மனிதருக்கு நீதி சொல்ல வந்தவன் நிறைவாக. இவன் ஜாதி மதம் இல்லை என்றான் தெளிவாக முடிவாக. என்பழனி குண்டத்திலே ஒரு மண்டத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக, அவன் அங்கிருந்து காட்டியிருந்தான் அருளாக பொருளாக முடிவாக. வருக 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 நான்முகன் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, 3 லோகங்களுக்கும் சென்று கவிபாடும் வல்லமை மிக்க வீணாகன பிரியரே, நாதத்தின் கீதமே, கீதத்தின் ஒளியே, தங்களையும் வருக வருக என்று இசையின் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணங்களிலே தங்களுக்கு முதலில் வரவேற்பு. நமோ நமக தவ நாரதரே, நமோ நமக தவ நாரதரே, நாட்டின் நலமே நீ பாட்டி பிரியரே, நமோ நமக தவ நாரதரே, நமோ நமக தவ
ஆகையால் வல்லவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்ற அவா. அருமையான ஒரு வரவேற்பு. ஆறுமுகப் பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலில் நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழுமுதற்பொருள் கணபதியை தொழுதேன். கந்தனை காண வேண்டும் என்று எண்ணம் கொண்டேன். ககன மார்க்கமாக இப்பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். கண்டது கனி, பார்த்தது நாரதபடி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் ஞானக்கனி, இன்று கண்டு இது மோனக்கனி. அப்படியா? கனியுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்தையும் உங்கள் பார்ப்போம். மாகனிக்கும் தேன் கதலி வள்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான் கனிந்தே. மாங்கனிக்கும் தேன் கதலி வள்கனிக்கும் மேலினிக்கும் குமரா ஐயா முருகையா குமரா முருகா முருகா முருகா. அக்கனியை அக்கனியை இக்கணமே வைதனைத்துக் கொள்வீர். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. தித்திக்கும் தேன்பாகும் பொறிக்காத தெல்லமுழும் தீன் சுவையாகவில்லையே முருகையா, தீன் சுவையாகவில்லையே. தித்திக்கும் தேன் பாகம் தெவிட்டாத தென்னமுது ஏஞ்சுவையாகவில்லையே முருகையா, ஏஞ்சுவையாகவில்லை. தித்திக்கும் தேன்பாகும் பொறிக்காத தெல்லமுழும் தீன் சுவையாகவில்லையே முருகையா, தீன் சுவையாகவில்லையே. மாங்கனிக்கும் தென்கதலை வன்கனிக்கு மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தது. தாங்கள் அடைய வேண்டும் என்று அக்கனியை இக்கணமே கொய்யாமல் அதுக்கு கொய்து அணைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுகின்ற அழகை பார்க்கின்ற பொழுது அந்த கனியினுடைய சிலாக்கியத்தை தங்களிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக சிலாக்கியம் என்ன முனியே
ஐம்புலன்களுக்குமே சுவை உண்டா? 5 உலகளுக்கு சுவை தரும். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் ருசிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்க வேண்டிய கனி. இப்படியா அனுபவிங்களே. இப்படி 5க்கும் தருகின்ற பொழுது இந்த பறவைகள் மட்டும் ஏன் இப்படி பறந்தோடுகிறது? பட்சிகள் கண்டால் நீரும் பசி பட்சிகள் கண்டால் நீரும் அதை பசி பட்சிகள் கண்டால் பட்சிகளை கண்டு பறந்து விடுதென்றால் கெட்டிக்கணியை கெட்டி ஒட்டி தட்டி பார்க்கின்ற சிட்டுப்பட்டு சிறகு வானம்பாடி நாகவனர் போன்ற பறவைகளும் பார்த்து பறந்து விடுவதென்றால் மனம், வாக்கு, காயம் என்ற 3 கணங்களுக்கும் எட்டாத உயர்ந்த கனி இருக்கிறது. அப்படி பறவைகள் எட்ட இருக்க முடியாது, ஆனா உங்களுக்கு அது எட்டும். அப்படி எட்டி பறிக்க வேண்டும் என்று பார்க்கலாம். காலத்தில் அழியாதே அதை பற்றி எட்டும் பிடிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி ஏறி 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 பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம்
கண்டு வந்தது கனி அல்ல கண்ணி கண்ணி வள்ளியை தானையா பார்த்தேன் ஆதியில் பாடிய கவிதையிலே கண்டு அவர்தான். ஏன்னா மீதி அண்ணவளை பூர்த்தி செய்யணுமா இல்லையா? அண்ணவளை மனம் முடிக்க வேண்டும். இப்போது இப்படி செல்லலாமா? இப்படித்தான் செல்ல வேண்டும். ஆனால் உருவத்தை மாற்றுங்கள். உருவத்தை மாற்றி கருமாரி மகன் உருமாறிச்சனால காரியங்கள். ஏன்னா சாதி அபிமான சன்னியாசிக்கு உண்டுவாங்க. அது போல அவள் வசிப்பது வேடுவகுலம். அதற்காக தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் புரிந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும். வேடுவனாக சென்று விந்தைகள் பல புரிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக தாங்கள் முறைகளை பாமாலை பாடி பூமாலையோடு வருகிறேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சுடும் புகழ் மாலை சரவணபவா என்று அழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். சென்று வருகிறோம். காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறான். தெய்வம் படாத பாடு ரொம்ப பாடு. இப்ப 3 மாசத்துக்கு முன்னால இருந்து படாத பாடு. ஆமா, இது அமைக்கிறதுக்குள்ள அத்தனை போகணும். எவ்வளவு தை 21 நாளமைச்சேரிக்கு நாடத்தை போடணும் சொல்லி படாத பாடுபட்டோம். இருக்கட்டும், நல்ல நடிகர்கள் கொண்டு வந்து நல்லா நடத்தணும். நம்ம ரசிகர் மக்கள்ல எல்லாரும் கண்டு ரசிக்கணும் ஒரு எண்ணம் தான் நெய்யடைய வேண்டும். இறைவனுடைய அனுகிரகத்தாலே அனைவருக்கும் வீடு இருந்தாலும் இந்த ஐயா நம்மளுடைய உடையாருடைய ஐயனார் இல்லையா, சாத்தாருடையார் ஐயனாருடைய தெய்வம் தந்த வீடாக என்றுமே நிலைக்க வேண்டும். பெண்ணடி மக்கள். ஆமா, ஐயா சாத்தாருடைய ஐயனாருடைய பெண்ணடி மக்கள் சார்பாக காலையில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதோடு இளைஞருடைய சார்பாக வள்ளிதம் நாடகத்தை நடத்திய அன்பு உள்ளங்கள் அத்தனை அங்காடி பங்காளி வச்சிரமாம எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வைய முடியும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லையில் பிள்ளைகளை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது கோடி தங்கச்சி, கொள்ளா பாவம் தின்றால் போச்சு இதுதான் எங்கச்சி. ஆதி வீடு அந்தம் காடு நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. திருக்கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் திருக்கூத்து பகல் வேஷம். திருக்கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் திருக்கூத்து பகல் வேஷம். கல்லிக்கேது முள்ளில் வேலி கோடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் எங்கச்சி. ஆதி வீடு அந்தம் காடு யார் என்ன, அடியே நீ என்ன யார் பெண்ணே, வாழின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன.
அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்னோடு வெள்ளி வீடு எள்ளி தங்கச்சி எள்ளி கோடி ஞானங்கள் இதுதான் எங்கச்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன கடிக்கும் தேன் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் இல்லை நீ வந்த கதை இல்லை வாழ்வின் பொருள் இல்லை நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார் பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனமில் கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்த்து விடும் கூட்டை திறந்து விட்டார் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டார் அந்த குருவி பறந்து விடும் ஆடி விளங்கிடித்தோ கடமை என அழைத்தோ ஆறு விளக்குகளில் தினம்
கிடைக்கும் என்று